தலைமைச் செயலாளரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனை அரசியல் சாசனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என ராமமோகன் ராவ் ஆவேசமாக குற்றம் சாட்டியுள்ளார். வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனை தொடர்பாக சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு விளக்கமளித்த அவர், வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனைக்கான வாரண்டில் தனது பெயர் இல்லை என குற்றம் சாட்டினார். தனது இல்லத்திலிருந்து 1,12,300 ரூபாய் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ராமமோகன் ராவ் கூறினார். At 5:30 on 21st, 5:30 they knocked my doors. They showed me a warrant. They showed me a search warrant. My name is not there. In the search warrant, my name is not there. I asked the Income Tax Department, where is my name? Right. What did they found? They found 1,12,000 rupees, 320 rupees. 1,12,000 rupees, 12,320 rupees in my house. And what gold they found? The gold on the person of my daughter, person of my wife, which is around 40 to 50 sovereigns of gold. சோதனையின் போது தாம் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டதாகவும் தனது மகன் துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்டதாகவும் ராமமோகன் ராவ் குற்றம் சாட்டினார். தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்திருந்தால் தலைமை செயலகத்திற்குள் வருமான வரித்துறையினர் நுழைந்திருக்க முடியுமா எனவும் ராமமோகன் ராவ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் தலைமைச் செயலாளருக்கே பாதுகாப்பில்லாத சூழலில் பொதுமக்கள் பாதுகாப்பற்ற சூழலை உணர்வதாக ராமமோகன் ராவ் ஆவேசமாக கூறினார். தன்னை குறிவைத்து தனக்கு எதிராக திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தமது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் ராமமோகன் ராவ் கூறியுள்ளார். வருமான வரித்துறையால் கைது செய்யப்பட்ட சேகர் ரெட்டியுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்த ராமமோகன் ராவ், சேகர் ரெட்டிக்கு தமிழக அரசுடன் எந்த வர்த்தக தொடர்பும் இல்லை எனவும் ராமமோகன் ராவ் கூறினார்.